கிறிஸ்து இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் கடைசி காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். புனித வாரத்தை ஆரம்பிக்க நாம் நம்மையே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை திரு வசனங்கள் 31 முதல் 42 வரை உள்ள இறை வார்த்தைகள். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பழைய பாடல் ஒன்று உண்டு. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இதை சற்று மாற்றி, பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் தனிவிதம் என்று கூட நாம் சொல்லலாம். நாம் இந்த உலகத்தை, மற்றவர்களை, கடவுளை, நம்மையே நாம் எப்படிப்பட்டவர்களாக பார்க்கிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அணுகுமுறைகள் அமைந்திருக்கும். பிறரை நாம் நல்லவர்களாக பார்த்தால், அல்லது அவர்களை நமக்கு பிடித்திருந்தால், அவர்கள் எது செய்தாலும் நமக்கு பிடித்திருக்கும், நல்லவர்களாகத்தான் பார்ப்போம். ஆனால் அவர்களை நமக்கு பிடிக்கவில்லை என்றால், எது செய்தாலும் நமக்கு பிடிக்காது. அதுபோல்தான் நம்முடைய பார்வை மிகவும் முக்கியமானது. தவக்காலத்தின் மைய கருத்து அதுதான், பார்வைகளில் மாற்றம். உலகத்தை, மனிதர்களை அணுகுகிற நம்முடைய அணுகுமுறையிலே மாற்றம், அந்த பார்வையிலே முழு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தவக்காலத்தின் ஒரு மைய கருத்து. இன்றைய நாளிலே கடவுளை குறித்து நம்முடைய பார்வையை சீர்படுத்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவை கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று யூதர்கள் இன்றைய நற்செய்தியிலே தேடுகிறார்கள். காரணம், அவர் கடவுளை பழித்துரைத்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படி என்ன கடவுளை அவர் பழித்துரைத்தார்? இதற்கு இந்த நற்செய்திக்கு முன்பாக உள்ள பகுதியில் பார்த்தோம் என்றால், இயேசு தந்தையும் நானும் ஒன்றே என்று குறிப்பிடுகிறார். தன்மையிலே கடவுளும் நானும் ஒன்று. தந்தை என்னுள் இருக்கிறார், நான் அவருள் இருக்கிறேன். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் தந்தையை, கடவுளை எங்கோ இருப்பவராக, மனிதரிடமிருந்து அந்நியப்பட்டவராக, சட்டதிட்டங்களை மனிதர்களுக்கு கொடுப்பவராக, அதை கடைபிடிக்கவில்லை என்ற அவர்களை தண்டிக்கிறவராக தான் அவர்கள் கடவுளை பார்த்தார்கள். அவருடைய கடவுளுடைய பார்வை, கடவுளை பார்த்த பார்வை வித்தியாசம். ஆனால் இயேசு இங்கு தந்தையாக பார்க்கிறார், தன்னுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். கடவுளை பழித்துரைத்தால் தண்டனை லேவியர் நூலிலே நாம் வாசிக்கிறோம். 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் தண்டனை. கல்லால் எறிய வேண்டும், அதுதான் தண்டனை. அதைத்தான் யூதர்கள் இயேசுவுக்கு செய்ய முற்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நீ உன்னையே கடவுள் ஆக்குகிறாய் என்று குறிப்பிடுகிறார்கள். நானும் கடவுளும் ஒன்றே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீயே கடவுள் என்று, கடவுள் உன்னை கடவுள் ஆக்குகிறாய். அந்த வார்த்தையை நாம் அங்கு கவனிக்க வேண்டும். கடவுள் ஆக்குகிறார். இயேசு உண்மையிலே தன்னை கடவுள் ஆக்குகிறாரா, அல்லது உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? உண்மையை வெளிப்படுத்துகிறார். தான் கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாசிசவாதிகளுடைய பார்வையும் அதுதான். ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த கருத்தாளர்களை அழித்துவிட வேண்டும். அந்த கருத்தை முன்மொழிபவரை அழித்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும். அல்லது அவருடைய மாண்பை, மனிதத்தை சிதைக்க வேண்டும். அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். அதைத்தான் யூதர்கள் இன்றைய நற்செய்தியிலே செய்கிறார்கள். இயேசுவின் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லி அவர்களால் வாதிட முடியவில்லை. எனவே அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம், கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? யூதர்களுடைய பார்வையிலே நாம் கடவுளை பார்க்கிறோமா,
அல்லது இயேசுவின் பார்வையில் கடவுளை பார்க்கிறோமா என்பதுதான் இன்றைய மைய சிந்தனை. யூதர்கள் பார்வையிலே கடவுளை பயமுறுத்துகிறவராக, சட்டதிட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் தண்டிப்பவராக, மனிதத்திலிருந்து அந்நியப்பட்டவராக பார்க்கிறோமா, அல்லது இயேசுவை போல நம்மோடு இருக்கிறவராக பார்க்கிறோமா? அதைத்தான் தமிழில் அழகாக நாம் கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கடந்து உள்ளிருப்பவர், கடந்து மட்டுமல்ல நம் உள்ளும் இருப்பவர் என்பதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிந்தித்து பார்ப்போம். கடவுளை குறித்து நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? கடவுளை நம்மோடு இருப்பவராக, நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கிறோமா? அல்லது எப்ப தேவையோ விழா காலங்களிலே அல்லது ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் போன்ற காலங்களில் மட்டும் நாம் கடவுளை தேடிவிட்டால் போதும், எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது கடவுளை தேடினால் போதும் என்று கடவுளை நம்மிடமிருந்து அந்நியப்பட்ட ஒருவராக பார்க்கிறோமா என்பதை சிந்திப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.